ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறுகடி காசை இன்றைக்கான எபிசோடு என்னென்னு கேட்குறதுக்கு நீங்கள் ரெடியா? நானும் சொல்கிறதுக்கு ரெடி. மீனை வந்து அந்த புதுசாக ஒருத்தர் கஸ்டமர் வந்தாங்களா, அவங்க போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனோடனே நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தீங்க, இந்த மண்டபத்தில் யாரை இவ்வளோ நாள் பூ டெக்கரேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்களும் வில்லி வராங்க, மீனாவோட வில்லி. அவங்க நேம் வந்து மீனாவோட வில்லியாக நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் வந்துட்டு பேசுகிறாங்க 2 பேரும். அப்புறம் எனக்கு இவங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு, நான் இவங்களுக்கு தான் ஆர்டர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நான் தான் இவ்வளோ நாள் பண்ணிகிட்ருக்கேன் இந்த மண்டபத்துக்கு, அப்போ நான் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. சரி, உங்கள் பட்ஜெட் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்தை ஃபுல்லாக காமிக்கிறாங்க. அப்படி ஃபுல்லாக லைட் போட்டு எல்லாத்தையும் காமிக்கிறாங்க. இவ்வளோ இந்த பூ இங்கே வேணும், இந்த ஃபுல்லாக பூ வேணும், காருக்கு வந்து பூ வைக்கணும், மாப்பிள்ளையோட காருக்கு, பொண்ணு பேருக்கு நேம் போர்டுக்கு பூ வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்ஜெட்லாம் போட்டும்போது அப்புறம் 1,20,000 சொல்லி மீனா சொல்கிறா. அந்த மீனாவோட வில்லி சொல்கிறா, அந்த ஷீட்டில் எழுதி கொடுக்குறா. அந்த பொண்ணு என்ன விலை சொல்கிறா, அது பாதி விலைன்னு சொல்லிவிட்டு 60,000 வந்து அவள் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது ஓகே சொல்லிடுறாங்க. நீ இவ்வளோ சொல்கிறியம்மா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீ அதிகமாக சொல்கிறம்மா, எங்களோட பட்ஜெட் வந்து 80,000 தான், நாங்களே கேட்டதை விட அவங்க கம்மியாக பண்ணி தராங்க, ஸோ நான் அவங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கஸ்டமர் சொல்கிறாங்க. நான் இந்த ரேட்டு தான் நான் சொல்கிறேன், எனக்கு கட்டுப்படியாகிற ரேட்டு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி மீனா சொல்கிறா. நீங்கள் சொல்கிறது வந்து லாஸ்ட் முகூர்த்தம், அன்றைக்கி பூவோட ரேட்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும், அதனால தான் நான் அந்த ரேட் சொல்லியிருக்கேன். இதுக்கே நான் என்னோடய கூலி வந்து நான் போடல, நான் வேலை வச்சு செய்கிறல அவங்களுக்கான கூலி போட்டு பூவோட ரேட் தான் போட்டிருக்கேன் அப்படின்னு அவளோட சைடு இருக்க எக்ஸ்ப்ரெஷன் எல்லாமே கொடுக்குறாங்க. ஆனால் கஸ்டமர் வந்து எதுவுமே சரி எனக்கு அது கம்மியாக படுது, நான் அதுவே போகிறேன் அவங்கக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கப்புறம் எதாவது ஆர்டர் இருந்தால் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரா. அதுக்கப்புறம் கீழே வந்து துடைக்கிறவ சொல்கிறா, இவக்கிட்டே நீ ஒன்றையும் துரத்திட்டாளா அப்படின்னு சொல்லிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் விஜயா வந்து புடவெல்லாம் எடுத்து போட்டு நாளைக்கு மனோஜ்க்கு அப்புறமா நாளைக்கு மனோஜ் வீட்டுக்கு போகிறதுக்கு என்ன புடவை கட்டலாம் அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்துட்ருக்கா. ஏதோ ஒன்று செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க. இல்லை உனக்கு எது பிடிச்சிருக்கோ நீ கட்டிக்கோ அப்படின்ட்டு அவர் சொல்கிறாரு. அப்புறம் போய் ரோகிணி கூட்டிகிட்டு வரா, நீ உன்னை செலக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அதை வந்து கெடுத்துட்டா. அதுக்கப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு செலக்ட் பண்ண சொல்கிறா. அவள் வந்து ஆண்டி நீங்கள் இன்னும் சின்ன பொண்ணு தான், நீங்கள் இந்த புடவை கட்டிக்கோங்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஐஸ் வச்சா. ஆரஞ்சு கலர் எடுத்து கொடுத்து அதுக்கப்புறம் இன்னும் 2 செலக்ட் பண்ணிவிடுமா, நான் அங்கே போய் இன்னும் 2 நாள் இருக்கிறதுக்கு அதையே கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்கிறா. அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறமா செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ருதி காமிக்கிறாங்க. ஸ்ருதியும் ஒரு ட்ரெஸ் போதும்ல, இவ்வளோ தூரம்லாம் என்னால் போக முடியாது, போயிட்டு நம்ம வேணால் வந்துடலாம் அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நான் போய் மீனா என்ன எடுத்து வைக்கிறேன்னு கேட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகிறாங்க. அவங்க பூ கட்டிகிட்டு இருக்காங்க. என்ன பூ கட்டிகிட்ருக்கீங்க, எனக்கு ஆர்டர் வந்துச்சுமா அதனால் கட்டிகிட்ருக்கேன், இதானே என் பொழப்பு, இதை விட்டுட்டு என்னால் எதுவும் பண்ண முடியாதுல்ல, வர ஆர்டரை விட்டுட்டா அடுத்த வாட்டி அவங்க எனக்கு தரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் விஜயா வந்து என்ன இப்போ கட்டிகிட்ருக்க, இதுதான் உனக்கு வேலையா, நாளைக்கு வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்ருக்கா எல்லோரும் முன்னாடியும். அதெல்லாம் நான் வந்துடுவேன், என்னோடய பழப்பு தானே நான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பெரிய இந்த பழப்பு அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு போகிறா. நாளைக்கு காலையில் சீக்கிரம் வந்துடு, லேட் பண்ணாதீங்க, மனோஜ் நம்ம எல்லோரும் போகும்போது ஒன்றா போகணும் அப்படின்னு நினைக்கிறான், அவனை கஷ்டப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டுடே எபிசோடு இதுதான். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.